Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் வந்து ஒரு கார்டன் வீடியோ போடாமல் ஒரு குக்கிங் வீடியோ போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராச்சும் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் போன வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தா அவங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நான் போன வீடியோவில் வெஜிடபிள்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெஜிடபிள்ஸ் வச்சு இதை சாம்பார் பண்ணலாம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு நாங்கள் சாம்பார் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாங்கள் போட்டிருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் பண்ணுற சாம்பாருக்குன்னு ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாலாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நான் எதுக்கு இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன்னா, நாங்கள் வந்து எங்கள் கார்டன்லேயே வெஜிடபிள்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக அதை வந்து அப்படியே நாங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுறோன்றது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். மற்றபடி ரெசிபி எல்லாம் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும், ஒரு குக்கிங் கூட இதில் போடுறேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் நாங்கள் வந்து அந்த வெஜிடபிள்ஸை வந்து அப்படியே நாங்கள் சாம்பார் பண்ணுறதை மட்டும் நாங்கள் இதில் போட்டிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பருப்பு எல்லாத்தையும் போட்டு வச்சு பார்த்தா இப்போ விசில் போயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே அதை தாளிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை சும்மா நைஸாக கொஞ்சம் நிறைய பேர் வந்து அது ஏதோ இதை நைஸ் பண்ணுறதுக்காக சொல்லுவாங்க ஃப்ரெண்ட். அது என்னன்னு எனக்கு தெரில. அதில் பண்ணுவாங்க. இல்லாட்டி நம்ம ரொம்ப வந்து நைஸாக ரொம்ப ஆக்சுவலி நம்ம குக்கர்லேயே வந்து ரொம்ப நைஸாக வேக வச்சுட்டுனா இந்த மாதிரி சும்மா கரண்டியில் இப்படி பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நைஸ் ஆகிடும் அது. சும்மா நான் உங்களுக்கு ரெசிபி எல்லாம் கொடுக்கல, ஜஸ்ட் சொல்கிறேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த வேக வச்ச பருப்பை வந்து வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டோம். அதுக்கப்புறமா அதே குக்கரில் வந்து நாங்கள் அப்படியே தாளிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி சில பேர் வந்து அப்படியே வேறு குக்கரில் இல்லை வேறு பவுலில் தாளிப்பாங்க. நாங்கள் அப்படியே அதை வந்து வேறு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இதுலேயே தாளிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணுற இந்த தாளிப்புக்கு யூஸ் பண்ணுற ஆனியன் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு ஆனியன் ஐ திங்க் ஸோ ஒன்று வந்திருக்கு. அந்த ஒரு ஆனியனை தான் நாங்கள் இது கட் பண்ணி அப்போதுக்கப்போ ஃப்ரெஷ்ஷாக போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை அந்த ஆனியன் கூட நம்ம கார்டன்லேயே இருக்குது தான் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஹார்வெஸ்ட் பண்ண வெஜிடபிள்ஸை போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் முள்ளங்கி, பீன்ஸு, பொட்டாட்டோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா முள்ளங்கி, பீன்ஸ், பொட்டாட்டோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நம்ம ஆனியன் கூட நம்ம இதில் இருந்தால் போட்டோம் நம்ம கார்டன்லேருந்து. இதில் பீட்ரூட் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிப்போம். பட் பீட்ரூட் வந்து அப்படியே சும்மா அவியல் இல்லை துவையலுக்கு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலான்னு அது வந்து இதில் ஆட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக பீட்ரூட் யாரும் சாம்பாரில் போட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மத்தியானம் சமையல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். சுடு சுட சாப்பாடு, அதுக்கு ஒரு 4 வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் ஆன சாம்பார், அதுக்கு ஊறுகாய் இல்லை அப்பளம் எது வேணாலும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கூட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், see you, take care.